தை 1 பிறந்துருச்சு, பொங்கல் வேற வந்துருச்சுன்னு கடகடன்னு எந்திரிச்சு டக்குன்னு கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். அடிக்கிற பனியில உறைஞ்சாலும் பரவாயில்லன்னு 3 மணிக்கே எந்திரிச்சு உட்காந்துட்டேங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் தூங்கிட்டு 4 மணிக்கு தான் எந்திரிச்சு வந்தேன். நைட்டே நல்லபடியா கோலம்லாம் போட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு பொங்கலுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் நிறைய பண்ணி வச்சு பார்த்தா காலையில கரண்ட் டபக்குன்னு போயிருச்சு. சுத்தி 4 கரும்ப போட்டு விட்டுட்டு அதுக்கு ஒரு கலரை கொடுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி பார்த்தா எனக்கே கண்ணு வச்ச மாதிரி இருக்குங்க. 4 பக்கம் நின்று பார்த்தாலும் என்னமோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா கரும்பையும் காணும், கண் பிளாக்கையும் காணும். கரும்பு எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு நட்டு வச்சு விட்டுட்டு கண் பிளாக்கையும் சொருகி வச்சலான்னு வச்சு விட்டாச்சு. ஆவாரம்பூ, மாங்கொலை, அப்புறம் அந்த மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூவெல்லாம் சேர்த்து போட்டு அப்படியே வாசல்ல வச்சு விட்டுருவோம். இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தாங்க பொங்கல் வந்துருச்சுன்ற ஒரு திருப்தியா வந்துருச்சு. நாளைக்கு தாங்க நம்ம பொங்கல் வைப்போம். அதுக்கான மஞ்சள் கொத்தெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஊர்ல ஒருத்தவங்க 900 கிலோ கிட்ட மஞ்சள் போட்டிருக்காங்க. நீங்க மொத்தமா மஞ்சள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. என்ன ப்ரமோஷனா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேணாம். சொந்தக்காரங்க போட்டிருக்காங்க. ஈரோடு சைட்லலாம் மொத்தமா மஞ்சள் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.